தமிழர் தாய்மடியாக கருதப்படும் கீழடியில் 11ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளுக்காக மத்திய தொல்லியல் துறையிடம் தமிழக தொல்லியல் துறை அனுமதி கேட்டிருக்கிறது. இந்த அனுமதி எப்போது கிடைக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கீழடியில் இதுவரை 9 கட்ட அகழ்வாய்வு பணிகள் நடந்து முடிந்துள்ளன. இதில் இதுவரை 15,000த்திற்கும் மேற்பட்ட தொல் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கீழடி அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வழக்கமாக அகழ்வாய்வு பணிகளுக்கு பிப்ரவரி மாதத்தில் அனுமதி வழங்கப்படும். நாடாளுமன்ற தேர்தலால் கடந்த ஆண்டு ஜூன் 18ஆம் தேதிதான் 10ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் தொடங்கின. இந்த 10ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் இந்த ஆண்டு ஜூலை 31ஆம் தேதியுடன் முடிவடைந்தன. 35 சென்ட் பரப்பளவில் நடந்த 10ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளில் 13 குழிகள் தோண்டப்பட்டு 700க்கும் அதிக பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சுடு மண் பானையில் பொறிக்கப்பட்ட தமிழ் எழுத்துகள், தங்க வளையங்கள் போன்றவை கிடைத்தன. அவற்றை ஆவணப்படுத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. மேலும் 11ஆம் கட்ட அகழ்வாய்வு நடத்துவதற்காக மத்திய தொல்லியல் துறையிடம் தமிழக தொல்லியல் துறை அனுமதி கேட்டுள்ளது. அடுத்த வருடம் அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் 11ஆம் கட்ட பணிகளை தொடங்க தமிழக தொல்லியல் துறை திட்டமிட்டுள்ளது. இதற்கு முன்பு கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்த இடங்கள் திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இதற்கான பணிகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது.